ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம அந்த பச்சை சுண்டக்காய் வச்சு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் காம்பு எடுத்துகிட்டு உதுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த பச்சை சுண்டக்காயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதைலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம மோரில் ஊற போட்டு போடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பு குறைஞ்சிடும். இப்படி தனியாக நம்ம குழம்பாக வைக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் உடச்சி விதையெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா இந்த விதையை அதிக அளவில் சேர்த்துக்கிட்டால் வயிறு வலி வரும், கசப்பும் ஜாஸ்தியாக இருக்கும். இதை நம்ம கையால் உடைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு குழவி வச்சு தட்டிக்கலாம். இப்படி தட்டிட்டு நம்ம கழுவையில் விதைகள் ஓரளவு குறைஞ்சிடும். அவ்வளோ விதையும் எடுத்துடணும், தோல் மட்டும்தான் இருக்கணும் இல்லைங்க. ஓரளவு விதை குறைஞ்சா போதும். இப்படி ஒன்று ஒன்றா தட்டுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மரக்கரண்டி வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உடஞ்சிரும். இந்த மாதிரி மொத்தமாக கூட உடச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுக்கலையே ஓரளவு விதைகள்லாம் போயிடும். இப்போ சுண்டக்காய்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயமும் 10 போல் சின்ன வெங்காயமும் உரிச்சு வச்சுருக்கேன். முதல்ல பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வதங்கி வந்த பிறகு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, முழுசாகவே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப பொன்முருவலாக வதங்க வேண்டியதில்லை. அந்த பச்சை வாடை போய் லேசாக கலர் மாறினாலே போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஏன்னா இதில் கொஞ்சம் மாங்காய் சேர்ப்போம், புளியும் சேர்ப்போம். அதனால் தக்காளியோட அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை தக்காளியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்ச தீயில ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி இந்தளவு மசிஞ்சா போதும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சுண்டைக்காயெல்லாம் சேர்த்துடலாம். சுண்டைக்காய் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துடலாம். குழம்பு மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக குழம்பு பொடி, புளி குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பொடி. இது இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் அரை டீஸ்பூன் ஜீரக பொடியும் சேர்த்துக்கலாம். நார்மலாக நீங்கள் குழம்பு பொடி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கலந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து மீடியமாக தான் காரம் வச்சுருப்பேன். அதனால் உங்களுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்க்குறேன். உங்கள் மசாலா தூள் காரமாக இருக்குன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 8 நிமிஷம் வேக விடலாம். மிதமான தீயில தான் வேக விடுறேன். கிட்டத்தட்ட வெந்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்க போகிறோம். மாங்காய் பார்த்தீங்கன்னா இதுக்கு புளிப்புள்ள மாங்காவோட இந்த புளிப்பும் இனிப்பும் கலந்தாப்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாம்பழம் கிடையாதுங்க, லைட்டான ஒரு இனிப்பு கலந்த மாங்காய் தான். இதில் ஒரு 6-7 பீஸ் நான் சேர்த்துக்கிறேன். இது சீக்கிரமாக வெந்துடும். இது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சாலே போதும், நமக்கு வெந்துடும். கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எண்ணெய் பிரியிற அளவுக்கு வேணும் அப்படின்னா நல்ல மிளகாய் தூளும் எண்ணெயும் இதோட ஜாஸ்தியாக நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ சுண்டைக்காயெல்லாம் வெந்து அந்த மாங்காவோட டேஸ்ட் எல்லாம் கலந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆன்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலுமே முதல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.